கிருஷ்ணா, எக்ஸாம்லாம் எப்படி பண்ணியிருக்க? நான் எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணியிருக்கேன்டா. 90 அபோவ் வரும்னு எதிர்பார்க்குறேன் எல்லாத்துலேயும். சூப்பர்டா. சயின்ஸ் எக்ஸாம் எப்படி? அதுலேயும் ஒரு 95 அபோவ் வரும்னு பார்க்குறேன்டா. பா, 95 அபோவ் வந்துருமா? அப்போ எனக்கும் வந்துடும். என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் கேட்டேன். இங்கிலீஷ் மிஸ் வராங்கடா. அச்சோ, இவங்க என்ன இப்போவே ஆன்சர் ஷீட்டோட வராங்க? குட் மார்னிங் மிஸ். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன வெளியே நிற்கிறீங்க? வாங்க, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, உள்ளே போகலாம். ஓகே மிஸ். என்னடா இது, இங்கே வந்ததே இவங்க கரெக்ஷன் பண்ணணுமா? இப்போ யார் ரோல் நம்பர் வேறுன்னு தெரியலையே. பிரியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன ஹெல்ப்பு? மிஸ்ஸு, யார் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லேன். அது எப்படிடா நான் போய் பார்க்குறது? நான்லாம் போக மாட்டேன். பிரியா பிரியா ப்ளீஸ் பிரியா. சரி இரு. என்ன பிரியா, ஏதாச்சும் வேணுமா? இல்லை மிஸ், ரெஸ்ட் ரூம் போகலாமான்னு கேட்க வந்தேன். சரிம்மா, போயிட்டு வா. ஓகே மிஸ். பிரியா, யார் இது கரெக்ஷன் பண்ணுறாங்க? இன்னும் 2 ரோல் நம்பர் கழிச்சு உன்னோட பேப்பர் தான் வரப்போகுது. அப்படியா? அச்சோ போச்சே. அச்சோ, ஏன் தான் இந்த மிஸ் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலையே. என் முன்னாடியே பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்களே. எனக்கு எவ்வளோ மார்க் போட்டிருப்பாங்க, எவ்வளோ மார்க் வரும், எப்படி போய் நம்ம தெரிஞ்சுக்கிறது? பாஸ் ஆனால் போதுமே. இப்போ என்னை வேற திட்ட போகிறாங்க. நான் வேற கதையாக தான் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். என் முன்னாடி மட்டும் என் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிடக்கூடாதுப்பா. நல்ல வேலை பில் அடிச்சிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம்.